Hi friends, welcome back to my channel Job Vacancies Tamil. நான் உங்க காயத்ரி. நம்ம சேனல்ல ஜாப் அப்டேட்ஸ் அண்ட் ஜாப் வேகன்சிஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து 10th 12th ஐடிஐ எனி டிகிரி கான வேகன்சிஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஜாபோட வேகன்சிஸ் தான். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இவங்க வந்து குரூப் சி ஜாப் போஸ்ட்டுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் லொக்கேஷன் பார்த்தோன்னா சென்னை. அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா 10th ஐடிஐ அண்ட் 12th எடுக்கிறாங்க. அண்ட் எனி டிகிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 24/7/2020 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மந்த் 24th நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அண்ட் இதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியோட ஜாப் ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10th ஐடிஐ அண்ட் எனி டிகிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 12th ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா 12th அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ணலை. அண்ட் ஜாப் லொக்கேஷன் பார்த்தோன்னா சென்னை சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தோன்னா குரூப் சி போஸ்ட்டுக்கு எடுத்துகிட்ருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ரெண்டுமே இருக்கும், ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ. அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 24/7/2020 சொல்லியிருக்காங்க. ஸோ 7/24. ஸோ இந்த மந்த்து 24க்குள்ளே க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஸ்ட் 10th 12th எக்ஸாமினேஷன் ஃப்ரம் எ போர்ட் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் ரெகனைஸ்ட் பை தி கவர்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் 10th 12th போர்டு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அண்டு செகண்ட் ஒன் பார்த்தோன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேர்ஸ். ஸோ லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அண்ட் வந்து நீங்கள் டிப்ளமோவில் சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் முடிச்சிருக்கணும். அண்ட் எம்எஸ் ஆஃபீஸில் பார்த்தோன்னா வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லேட்டஸ்ட்டாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ், உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸில் நாலேஜ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தோன்னா ஹேவ் அ ஸ்பீட் ஆஃப் 30 வேர்ட் per minute இன் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி டைப்பிங் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி எதுவாக ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல தான். ஸோ 30 வேர்ட்ஸ் per minute வந்து அடிக்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வித் லோட்டஸ், வேர்ட் ஸ்டார், எம்எஸ் வேர்ட், எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் எக்ஸல். ஸோ இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்ஸான நாலேஜ் வந்து இருக்கணுன்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அசிஸ்டண்ட், லைப்ரரி அசிஸ்டண்ட் பார்க்கலாம். லைப்ரரி அசிஸ்டன்ட் பார்த்தோன்னா கிராஜுவேஷன் ஃப்ரம் எ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தோன்னா டிப்ளமோ இன் லைப்ரரி சயின்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணுன்றாங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் 1 year அசிஸ்டன்ஸ் இன் எ வெல் எஸ்டாப்ளிஷ்ட் லைப்ரரி சொல்லியிருக்காங்க. ஸோ 1 year வந்து நீங்கள் அசிஸ்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றாங்க. அண்ட் இப்போ வந்து எலக்ட்ரிஷியன் பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிஷியனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10th class ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் எ போர்ட் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் ரெகனைஸ்ட் பை தி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th class முடிச்சிருக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தோன்னா ஐடிஐ டிப்ளமோ இன் எலக்ட்ரிஷியன்ஸ் ட்ரேட் ஃப்ரம் எ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் ரெகனைஸ்ட் பை தி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடிஐ அண்ட் டிப்ளமோவில் பார்த்தோன்னா எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தோன்னா மஸ்ட் possess எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசரி சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பெட்டன்சி issued by the government recognized institution or ஈக்குவலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா மஸ்ட் ஹாவ் மினிமம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 5 years இன் எரெக்ஷன் அண்ட் ரன்னிங் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் யூஜி கேபிள் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 years வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றாங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்க்ளூடிங் யூஜி கேபிள் சிஸ்டம் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 24/7/2020 சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்க. அண்ட் அப்ளை மோட் பார்த்தோன்னா ஆஃப்லைனும் இருக்குது, ஆன்லைனும் இருக்குது. ஸோ ஆன்லைன் வந்து இங்கே மென்ஷன் பண்ணல. அண்டு இது நோட்டிஃபிகேஷன் பற்றியும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியோட நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நேம் அண்ட் இமெயில் ஐடி கேட்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க், ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும்.
அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி பற்றி சொல்லியிருப்பாங்க இங்கே. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. ஸோ நேம் ஆஃப் தி போஸ்ட்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்லாம் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ பே ஸ்கேல் பார்த்தோன்னா எல்லாருக்குமே 19K தான் பே பண்ணுறாங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு மட்டும் 18K பே பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்த்ததில் பார்த்தோன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்ட் லைப்ரரி அசிஸ்டண்ட் எலக்ட்ரிஷியன் மட்டும் தான் பார்த்தோம். பட் இதில் பார்த்தோன்னா லேப் அசிஸ்டண்ட்டுக்கும் எடுக்கிறாங்க, ப்ளம்பர் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கும் எடுக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸாக எடுப்பாங்க. அண்ட் இங்கே தனித்தனியாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு இதெல்லாமே கான்ட்ராக்ட் பேஸில் தான் இப்போ எடுக்கிறாங்க. மேபி இது ஃப்யூச்சரில் கவர்மெண்ட்டாக சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏஜ் லிமிட்லாம் பார்த்துக்கோங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தோன்னா 18 to 25 இயர்ஸ்குள்ளே இருக்கணும்னு இருக்காங்க. அண்ட் 21 to 30 இயர்ஸ்குள்ளே வந்து இருக்கணுன்றாங்க லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு. அண்ட் லேப் அசிஸ்டண்ட்டுக்கு 21 to 40 இயர்ஸ்குள்ளே இருக்கணுன்றாங்க. எலக்ட்ரிஷியன் 30 இயர்ஸ்குள்ளே இருக்கணுன்றாங்க. அண்டு ப்ளம்பருக்கு பார்த்தோன்னா 21 to 30 இயர்ஸ்குள்ளே இருக்கணுன்றாங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் 18 to 25 இயர்ஸ்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு அது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இங்கே வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்ஃபர்மேஷன் டு கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் மஸ்ட்டாக பார்க்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்ட்டு. அண்ட் இங்கே வந்து ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூ வில் ஹெல்ட் ஆன். இங்கே பார்த்தோன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, ராஜீவ்காந்த் சாலை, தரமணின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட், இன்டர்வியூ எல்லாமே நடக்கும். And the candidates should pay a non-refundable application process fee of rupees 300 for SC/ST candidates. So SC/ST candidatesக்கு பார்த்தோன்னா ஃபீஸ் அமௌண்ட் பார்த்தோன்னா 300 சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபீ. அண்ட் அதர் கேட்டகரிஸ் ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கெல்லாம் 500 சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா அது பே பண்ணது தான். அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்களும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து ஹவு டு அப்ளை ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா பிஃபோர் ஃபில்லிங் தி அப்ளிகேஷன் ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ ஆர் எலிஜிபிள் அண்ட் ஃபுல்ஃபில் ஆல் தி ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி போஸ்ட் ஆஸ் பர் தி அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு எலிஜிபிளாக, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்ட்டு பார்த்துட்டு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்கன்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அண்டு செகண்ட் ஒன் பார்த்தோன்னா வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ டேட் பார்த்தோன்னா 21/6/2022 24/7/2020 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தோன்னா ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பேசிக் இன்ஃபர்மேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மே அப்லோட் தி ஃபாலோயிங் செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ 10th மார்க் ஷீட்டு ஃபார் டேட் ஆஃப் பர்த்துக்கு. அண்ட் குவாலிஃபிகேஷன் டிகிரி பார்த்தோன்னா மார்க் ஷீட்ஸு அண்ட் அதர் சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே கொடுக்கணும் நீங்கள். அண்டு கேட்டகரி சர்டிஃபிகேட் பார்த்தோன்னா உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அது நீங்கள் கொடுக்கணும். அண்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் ரிலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் தி அப்ளிகன்ஸ் வில் பி கைடட் டு பேமெண்ட். ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பேமெண்ட் தான். இதில் பார்த்தோன்னா நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு மூலமாக தான் நீங்கள் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபிஃப்த்து ஒன், ஸோ ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ
candidates are required to select final submission of application. ஸோ பேமெண்ட் ப்ரொசீஜர்லாம் முடிச்சிட்ட பிறகு அப்புறம் தான் நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுக்கணும். ப்ளீஸ் ரிட்டைன் பிரிண்ட் அவுட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்லிப்போட பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. டிரான்சாக்ஷன் ஐடி பிரிண்ட் அவுட்டு, அப்புறம் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. மேபி இது ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிக்ஸ்த்து ஒன் பார்த்தோன்னா, கேண்டிடேட்ஸ் ஷுட் டேக் அட்மோஸ்ட் கேர் இன் furnishing, providing the current details while filling up the online application. The candidates can edit the information before final submission of application. The application cannot be modified, edited after final submission. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடியே வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் செக் பண்ண முடியாது. கேனாட் பி மாடிஃபைட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எடிட்டும் பண்ண முடியாது. நம்ம கொடுத்தது தான். ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிஷன் கொடுங்க. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணலான்றத பார்த்துடலாம். ஸோ செகண்ட் ஒனில் பார்த்தோன்னா, ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பாங்க அவங்களோடது. ஸோ அந்த வெப்சைட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் வந்து உங்கள் நேம் அண்டு இமெயில் ஐடி கொடுங்க. கொடுத்துட்ட பிறகு ஸோ உங்களுக்கு இந்த இமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு ஒன்று வரும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுங்க. ஸோ அவங்க என்ன பாஸ்வேர்டு சென்ட் பண்ணாங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே கொடுங்க. கொடுத்துட்ட பிறகு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்கே வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் வந்து பர்சனல் ரெக்கார்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பர்சனல் ரெக்கார்டில் பார்த்தோன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ அட்ரஸில் இருந்து டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே கேட்கும். ஸோ எல்லாமே கொடுத்துட்டு சேவ் டெம்பரரி கொடுங்க, சப்மிட் கொடுத்துடாதீங்க. அண்ட் இதெல்லாம் கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, உங்கள் அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ண வேண்டாம், நீங்கள் அது வந்து சேவ் டெம்பரரி கொடுத்தாலே இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடும் அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ்க்கு. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து நெட் பேங்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெட் பேங்கிங் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொடுத்துடாதீங்க. அண்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியாச்சு, அப்ளை பண்ணிவிடுங்க.